தமிழ்ச்செல்வி தனக்கு நடந்த ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் செய்தி என்னெல்லாம் பண்ணார் நினச்சி அன்னைக்கு நைட்டு தூங்காமல் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கா என்னக்கா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அழகரை பற்றி யோசிக்கிறியா? அழகரும் மீனாட்சி ஒன்றா இருந்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. இன்னும் 2 நாளையில் அழகரை வாங்கிக்கிட்டு மீனாட்சியை கொண்டே கொடுக்கணும். இன்னும் 2 நாள்னு இப்படி மாறி மாறி 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்க போகிறாங்க. இனிமேல் மறுபடியும் 2 பேரும் எப்போ ஒன்றா இருக்க போகிறாங்களோ எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே தானோ இங்கே சேது தமிழை வந்துட்டு பார்க்குறாங்க. தமிழ்ச்சொல்லி எதுவுமே பேசாமல் அக்கா அப்படின்னு ஒழுக்கி விடும்போதா நிதானத்துக்கே வராங்க. என்னக்கா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஒரு யோசனையில் இருக்குன்னு சொல்லி கேட்க, இல்லடி அது அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு நல்லாவே புரியுது. நான் பிறந்தநாள் பற்றி தானக்கா யோசிக்கிறேன். மாமா ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் உனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. ஆனால் இந்த தடவை உனக்கு உன் பிறந்தநாள் கூட மாமா இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுறியா? அக்கா உனக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை பிறந்தநாள் பரிசாக அழகரும் மீனாட்சியும் இருக்காங்க. நாம் உன் பிறந்த நாளைக்கு அழகரையும் மீனாட்சியும் நான் பேசி கூட்டிகிட்டு வந்துடலாம்க்கா அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ்ச்செல்வி ஒரு மாதிரி சிந்தனையில் இருக்க. சரி தானோ நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரிக்கா நீ படி, நான் மீனாட்சியை பார்த்துக்கிட்டு இங்கே படுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே எங்கள் தனம் போய் படுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலையும் எங்கள் தமிழ்ச்செல்வி வந்துட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப யோசனையோடு இருக்காங்க. என்ன பண்ணுறது, நாளைக்கு பிறந்த நாள் வேறு, எந்த விதமான ஃபங்க்ஷனும் நம்ம வீட்டில் ஏற்பாடு செய்ய வேண்டான்ற முடிவில் இருக்கும்போது ஆனால் அப்பத்தாவோ வீட்டில் இருக்க மற்றவங்களும் தமிழுடைய பிறந்த நாளை நம்ம வீட்டில் வச்சு கேக் வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு அப்பத்தா முடிவெடுக்கிறாங்க. இலை செல்லப்பாண்டிங்க ஓடி வாடா அப்படின்னு சொல்ல, என்ன அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு ஓடி வராங்க. இலை செல்லப்பாண்டி என்ன நம்ம தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாள் வருது, அதான் நம்ம தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாள் பரிசா நான் ஒரு புடவை எடுக்கலான்னு இருக்கேன். நானும் வசந்தியும் கடைக்கு போயிட்டு வாரோம் அப்படின்னு சொல்ல, நான் வேணா கூட வரட்டுமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நீ தமிழ் வர்றதுக்குள்ள வீட்டில் இங்கே கேக்கு ரெடி பண்ணி வைக்கணும், அப்புறம் வீட்டில் சின்ன சின்ன டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணி வைக்கணும், தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. நீயும் எதுக்கும் கூட இருந்து ஒத்தாசையாக இருந்துக்கோ, கேட்கலாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் செல்லப்பாண்டி வீட்டில் இருக்காங்க. அம்மாச்சியும் வசந்தியும் நேராக கடைக்கு போகிறாங்க. தமிழுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு புடவை எடுக்கவும் செய்கிறாங்க. ஏம்மா போன தடவை பிறந்த நாளைக்கு தமிழுக்கெல்லாம் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டே கொடுத்தாரு, ஆனால் இந்த தடவை தமிழ் பக்கத்தில் அவர் கூட இல்லைன்னு நினைக்கும் போதா ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு அங்கே வசந்தி சொல்ல, அதெல்லாம் கடவுள் விட்ட வழிடி, நாம் இதுக்கு மேலே பேசி என்ன தாக போகுது, நீ புடவையை எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க பக்கத்துலேயே உட்காடுறாங்க. வசந்தியும் புடவையை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. அம்மா கிளம்பலாமா அப்படின்னு அங்கே வசந்தி சொல்ல, ஏய் என்னடி அவசரம், அதான் வீட்டில் செல்லப்பாண்டி தானோ அப்புறம் உன் அத்தனை எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து வேலையை பார்த்துவாங்க, நீ வா நம்ம பெரிய வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, அங்கே எதுக்கு அம்மாச்சி அப்படின்னு கேட்குறாங்க. அம்மான்னு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லையா ராஜாங்கம் அப்படின்னு வெளியே நின்று வீட்டு வாசலில் நின்று கத்துறாங்க. ஏன் அம்மா வந்துடுச்சு போல, அம்மா வந்துடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக வெளியே ஓடி வராங்க. இங்கே ராஜாங்கமும் அம்மா வந்துட்டியா, உள்ள வாம்மா, எதுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கா, உள்ள வாமான்னு சொல்லி கூப்பிட, இலே நான் உன்னை இந்த வீட்டில் தங்கிட்டு போகலானோ விருந்து சாப்பிட்டு போகலாமோ அதுக்காகலாம் வரல, என் பேரனை கூட வாங்கிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்போ அழகரை தூக்கிட்டு போகணுன்னு கேட்குறீங்க, இப்போ தானே வந்தா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அழகர் மீனாட்சி மாற்றிக்கிறதுக்கு நாளைக்கு தானே நாள் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு வரைக்கெல்லாம் எங்களால் வெயிட் பண்ண முடியாது, நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு பிறந்த நாளைக்கு தமிழுக்கு நாங்கள் கேக்கு வெட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தமிழ் பிறந்த நாளைக்கு 2 பிள்ளையும் கூட இருக்கணும்னு தமிழும் ஆசைப்படுது. தமிழோட ஆசை மட்டும் இல்லை, இது என்னோட ஆசையும் கூட. அழகரை கொடுத்தீங்கன்னா அழகரை கூட்டிகிட்டு நான் இன்னைக்கு போகிறேன், நாளைக்கு மீனாட்சியை நீங்கள் தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்ல, இங்கே சேதுவும் யோசனை பண்ணியபடியே நிற்கிறாங்க. என்னடா போய் அழகரை தூக்கிட்டு வான்னு சொல்ல, என்னால் முடியாது அப்படின்னு நாங்கள் சேது நிற்க, உடனே ராஜாங்கத்தை பார்த்து, ராஜாங்கம் இங்கே சேது இப்படி தான் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டு நிற்பான், நீ அவன் பேச்சு கேட்டு இந்த மாதிரி கேட்டு போயிட்டே இருக்காத, முதல்ல போய் உள்ளே இருக்க பிள்ளையை தூக்கிட்டு வான்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஐஷு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சேது ஐஸ்வர்யத்திட்ட, மாமா தமிழ்ச்செல்வி பாவம் தானே, அவங்களுக்கு 2 குழந்தை கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதான், அதனால தான் மாமா தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி அங்கே அப்பத்த கையில் கொடுக்க, உனக்காச்சும் புரியுதேடி, அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்பத்தாவும் வசந்தியும் கிளம்பி போகிறாங்க குழந்தைய தூக்கிட்டு. சேது பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. மாமா நாளைக்கு என் பிறந்த நாள் மாமா, நாளைக்கு நீங்கள் என்னுடைய பிறந்த நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க,
ஐஷு உனக்கு என்ன வேணும், கேக் வெட்டி கொண்டாடிடலாமா அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா சர்ப்ரைஸாக நீங்கள் எனக்காக எதுவுமே செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, சர்ப்ரைஸானா என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. மாமா எனக்கு ஏதாச்சும் நீங்கள் வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னு சொல்ல, சரி வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சேது சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது வீட்டில் ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே பரவாயில்ல ஐஷு, குழந்தையை தூக்கி அதுவும் சேது முன்னாடியே சேது எதுவுமே சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சு கொடுத்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நாளைக்கு என்னோட பிறந்த நாள், அந்த தமிழ்ச்செல்விக்கும் பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் மாமா எனக்கு என் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல, எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைங்க கூடயே இருக்காரே, அதான் அந்த குழந்தைய வந்து கேட்டதும் நானும் கொடுத்துட்டேன்னு சொல்ல, நாளைக்கு சேதும் நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய்ய போகிறான் பாருன்னு சித்து வேற ஒரு பக்கம் இங்கே அந்த ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அதனால் அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு அழகர் வந்ததும் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அழகரும் மீனாட்சியை ஒன்றா இருக்க வச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. செல்லம் தங்கன்னு தூக்கி கொஞ்சிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஏ தமிழ் இங்கே வாடி அப்படின்னு கூப்பிட, என்ன அப்படின்னு போய் நிற்க, ஏண்டி நல்ல நாள் அதுவுமா இதுக்கடி என்கிட்ட இப்பயும் கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் இந்த கிளவி எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகிறேன்னு தெரியலை, இதுக்கிடையில நீங்கள் வேற ஏண்டி ஒரு பக்கம் கோவத்தை காட்டிக்கிட்டு மனுஷங்களாம் நிம்மதியாக இருக்கணும் இல்லடி அப்படின்னு சொல்ல, இங்கே எதுவுமே பேசாமல் தமிழ்ச்செல்வி நிற்கிறாங்க. இந்த புடவையை நான் உனக்காக எடுத்தேன், இதை போய் கட்டிக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எந்த பிறந்த நாளும் கொண்டாட வேண்டான்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, என்ன தமிழ் உனக்காக அம்மாச்சி கஷ்டப்பட்டு இங்கேருந்து போய் கடையில் எவ்வளோ நேரம் உட்காந்து இந்த புடவையை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தாண்டி தெரியும், போய் கட்டிட்டு வாடி அப்படின்னு அங்கே வசந்தி அனுப்பிவிட, நைட்டு போயிட்டு அதெல்லாம் கட்டிட்டு வரவும் செய்கிறாங்க. எங்கள் தமிழ்ச்செல்வி நைட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடவும் செய்கிறாங்க. இங்கே பாருடி, உன் கூட யாரும் இல்லைன்னு நினச்சி கவலைப்படாத, நான் இருக்கேன்டி, உனக்கு எப்போதுமே நான் இருப்பேன்டின்னு அம்மாச்சி சொன்னதுமே தமிழ் அழுதப்படி அம்மாச்சியை கட்டிப்பிடிக்க, அம்மாச்சி கண்லேருந்தும் கண்ணீர் வரதான் செய்யுது. சரி பிறந்த நாள் அதுமா அழுதுட்டுலாம் இருக்க வேண்டாம், போய் படுத்து நிம்மதியாக தூங்க, காலையில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா காலேஜ் போகலாம் அப்படின்னு அம்மாச்சியை சொல்கிறாங்க. வசந்தியை சொல்கிறாங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக உள்ள படுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் அங்கே வீட்டில் ஐஸ்வர்யா கேக் வெட்டுவாருன்னு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தா, கேக் வெட்டவும் இல்லை, அங்கே சேது நல்லா தூங்கவும் செய்கிறாங்க. மூக்கு முட்டை குடிச்சிட்டு சேது படுத்துருக்கதை பார்த்ததுமே ஐஸ்வர்யாவுக்கு கோவம் தான் வருது. வெளியே வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஈஸ்வரி சித்திரமும் வராங்க. என்னாச்சு, சேதுவும் நீயும் இங்கே கேக் வெட்டினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்களும் அதுக்காக தானே வந்தோம்னு சொல்லும் போதும், நீங்களே போய் பாருங்க ஆண்டி அவர் எப்படி படுத்திருக்கான்னு, மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு இப்படி தான் அன்றைக்கி அங்கே தமிழ்ச்செல்வி வீட்டில் தமிழ் கையால் அடி வாங்கினாரு, இன்றைக்கி எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு நீங்களே பாருங்கள் ஆண்டி, எனக்காக அதை செய்வார் இதை செய்வார்னு ஆசைப்பட்டு தானே இவரை கல்யாணம் பண்ணேன், ஆனால் இவர்கிட்டேருந்து எந்த பாசமும் எனக்கு கிடைக்கவே மாட்டுது, ஒரு சின்னதாக ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டார், இதுவே எங்கள் வீட்டில் இருந்தால் இந்நேரம் எங்கள் அப்பா அம்மா அண்ணன்னு எல்லாரும் எனக்காக எவ்வளோ செஞ்சுருப்பாங்க தெரியுமா, ஆனால் இவர் துளி கூட எனக்காக இறங்கி வர மாட்டார், எதையுமே செய்யவும் மாட்டார் ஆண்டி அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும். ஐஷோ விடு ஐஷோ, காலையிலையும் பொழுது விடிஞ்சா பிறந்த நாள் தானே, அப்போ ஏதாவது உனக்காக சேது செய்வான், நீ வருத்தப்படாமல் போய் தூங்குடு அனுப்பி வச்சுட்டு, என்னம்மா இது சேது எப்போதாம்மா திறந்த போகிறான்னு சொல்ல, ஏய் நானும் அதாண்டி யோசனையாக இருக்கேன், நாளைக்கு காலையிலையும் ஐஸ்வர்யா கிளம்புறதுக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, ஐஸ்வர்யாவுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியலைன்னா எப்படி, நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேது தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சான்னு சொன்னால் அவள் கொஞ்சம் மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருப்பாள்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சித்ராவும் ஐஸ்வர்யாவும் தான் பலூன் கட்டுறதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு கீழே வர ராஜாங்க கேட்க, என்ன மாமா இப்படி பேசிட்டீங்க, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்ல, அட ஆமால ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு அங்கே மோகனாவும் சொல்கிறாங்க. அக்கா இதெல்லாம் சேது பண்ணதாவே சொல்லுங்க, ஐஸ்வர்யா கொஞ்சம் சந்தோஷப்படுவா, சேது நைட்டெல்லாம் விஷ் பண்ணுவான்னு நினச்சி கவலைப்பட்டு போய் படுத்து தூங்கினா, பாவம் ஐஸ்வர்யா, சேது இப்போவும் இப்படி குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருக்க தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு
எங்கள் ராஜாங்கம்மா சரின்னு அமைதியாக தான் இருக்காங்க. கீழே வந்த பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் சேது தான். சேது எதையுமே செய்ய மாட்டான்னு சொன்னேன். சேது உனக்காக எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கான் பாரு. கேக்கெல்லாம் கூட ஆர்டர் போட்டு வச்சுட்டான். நான் தான் சொன்னல ஐஷு, சரிம்மா கேக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது, மாமா எங்கே அவரை காணும்னு சொல்லும்போது, சேது சேது இப்போ தானே வெளியே போனால், அது இப்போ வந்துடும் ஐஷு, நீ கேக்கு வெட்டு அப்படின்னு அங்கே மோகனாவும் சொல்கிறாங்க. மாமா வந்ததும் கேக் வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க ஐஸ்வர்யாவும். அதே போல் அடுத்த நாள் காலையில் இங்கே கோவிலுக்கு போயிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு இங்கே தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. குழந்தைங்க 2 பேரும் வீட்டில் இருக்கட்டும்டி, நீ போயிட்டு பரீட்சையை முடிச்சுட்டு வாடின்னு சொல்ல, இல்லமாச்சு குழந்தைங்க அழுதாங்கன்னா அப்படின்னு சொல்ல, அதான் கொஞ்சம் பால்லாம் இருக்குல்லடி நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம் இந்த வெயிலில் குழந்தைங்களை தூக்கிட்டு எப்படி அலைஞ்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தாமும் குழந்தைங்களை இங்கே பாட்டிக்கிட்ட விட்டுட்டு இங்கே வசந்தியும் மற்றவங்கெல்லாம் கவனிச்சுக்க தமிழும் வந்துட்டு கிளம்பி தன்னுடைய காலேஜுக்கு வந்துட்டு போகவும் செய்கிறாங்க. காலேஜுக்கு போன தமிழுக்கு கூட படிக்கிற பசங்கள்லேருந்து மற்றவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய சர்ப்ரைஸே வந்துட்டு பண்ணுறாங்க. கேக் வெட்டுறாங்க, புது ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. தமிழுக்கு அது பெரிய ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்கவும் செய்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க தமிழ்ச்செல்வியும். ஆனால் இப்போ வரைக்கும் சேதுக்கிட்டேருந்து ஒரு விஷயம் கூட வரவே இல்லை. இங்கே தமிழ்ச்செல்விக்கும் வரலை, ஐஸ்வர்யாவுக்கும் வரலை. இங்கே வீட்டுக்கு திரும்பி வர செய்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்டே இருக்காங்க. ஐஷு அப்படின்னு கூப்பிடவும் செய்கிறாங்க. மாமா வந்துட்டீங்களா? நீங்கள் கேக் வெட்டுற டயத்துக்குள்ளே வருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்காக இது வரைக்கும் செஞ்சதே ரொம்ப சந்தோஷமாம்மா. கேக் வெட்டுறதுக்குங்க, அப்புறம் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு அங்கே சேது மேலே சாஞ்சுக்க, ஐஷு என்ன சொல்கிற நீ, நான் கேக் வாங்கினேனா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லும்போது, நான்லாம் எதுவும் செய்யவே இல்லையே அப்படின்னு அப்படியே யோசனை பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யா முகத்தில் சந்தோஷத்தை பார்த்ததும் அதையும் கூட அவர் எதையுமே சொல்லவும் இல்லை. இன்னைக்கு தமிழ்ச்செல்விக்கு பிறந்த நாளில் நான் தமிழுக்கு விஷ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீ என்னுடைய ஃபோன்லேருந்து விஷ் பண்ண வேண்டாம், உனக்கு தேவைன்னா நீ விஷ் பண்ணிக்கொண்டு சொல்லிட்டு எங்கள் சேது உள்ளே போக தமிழ்ச்செல்விக்கு விஷ் பண்ணுறாங்க. மாமா எனக்காக கேக் வாங்கி கொடுத்தாரு, டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணார், இப்போ நானும் அவரும் வெளியே போக போகிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்ச்செல்வி. எனிவே உங்களுக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உங்களுக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இங்கே அதுக்கு ஐஸ்வர்யாவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சேது கூப்பிட, சரி அப்போ நான் கிளம்புறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க ஐஸ்வர்யாவும். ஆனால் தமிழ்ச்செல்விக்கு மனசெல்லாம் வாடி போய் தான் கிடக்கு. இத்தனை வருஷமாக நம்ம கூட இருந்த ஒருத்தர் இன்னைக்கு இன்னொரு ஒரு பொண்ணுக்கு சொந்தமாயிட்டாருன்னு நினைக்கிறப்போ மனசு அது கடந்து ஏற்றுக்கவும் செய்யலை. ரொம்ப தவிக்குது, ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் அதெல்லாம் கடந்து வந்து தானே ஆகணும். அதனால் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்க்கவும் செய்கிறாங்க இங்கே சேது தமிழ்ச்செல்வியும். அப்போ தான் அன்றைக்கி ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துட்டு அப்போ தான் வராங்க, வசந்தி வராங்க. 2 பேருமே வசந்தி அப்போ தான் வரதை பார்த்த உடனே எங்கள் வீட்டில் எல்லாருமே, வா அப்போ தான், ஆமாம் இங்கே மீனாட்சியை தூக்கிட்டு வந்த வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் மீனாட்சியை தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வரலண்ணா, இங்கே ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த நாள் இல்லை, அதான் பிறந்த நாள் பரிசு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அம்மாச்சி நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஓடி வந்து ஆசீர்வாதம் வாங்க, நல்லா இருடி நல்லா இரு அப்படின்னு இங்கே ஆசீர்வாதம் பண்ணவும் செய்கிறாங்க. நல்லா இருமா அப்படின்னு அங்கே வசந்தி ஆசீர்வாதம் பண்ண, ஆமாம் என்ன கிஃப்ட்டு அப்படின்னு அங்கே வசந்தி கேட்குறாங்க. அங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க, அம்மாச்சி அப்படி என்ன கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்க போகுது, 10 பவுனு அதோட நகையை கொண்டு வந்து கொடுக்க போகுது, எல்லாத்தையும் தமிழுக்கு தான் செய்யும், அப்புறம் ஐஸ்வர்யாவுக்கா செய்ய போகுதுன்னு சொல்ல, ஆமாண்டி நான் என் தமிழ் பேத்திக்கு தான் செய்வேன், இவளுக்கு எதுக்கடி செய்யணும், இவளை இன்னமும் கை நீட்டி அடிக்காமல் இருக்கேனே நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல வரீங்க, ஆனால் தப்பு செஞ்சது ஐஸ்வர்யாவாக இருந்தால் இந்நேரம் இவ தலைமுடியை பிடிச்சி அடித்து இழுத்து வெளியே தள்ளியிருப்பேன், ஆனால் தப்பே செய்யாத இவளை அடிக்கிறதுனால என்ன ஆக போகுது, அதனால தானடி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா சொல்ல வரீங்க அப்படின்னு அங்கே ராஜாங்கம்மா கேட்குறாங்க, வசந்தியும் கேட்குறாங்க. அதுக்கு அப்போ தான் ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க, இங்கே பாருடா ராஜாங்கம், நடந்த விஷயத்த நானே எல்லார்கிட்டையும் தெளிவாக சொல்கிறேன், நானும் வசந்தியும் நேற்று தமிழுக்காக புடவை எடுக்க
பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தோம். அப்போ தான் பக்கத்தில் ஏதோ கல்யாணத்துக்கு வீடியோ ஃபோட்டோ எடுத்தவங்களெல்லாம் நான் பார்க்கவும் செஞ்சேன். அவங்க தான் இதை கொண்டு போய் கொடுத்துருங்கம்மா, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோன்னு எல்லாத்தையும் கையில் கொடுத்தாங்க. ஆனால் வந்த நாங்கள் போட இங்கே அழகரை மட்டும்தான் தூக்கிட்டு போனோம். இங்கே ஆட்டோவிலே இருந்து போச்சு. வீட்டுக்கு போன பிறகு தான் ஞாபகமே வந்துச்சு. ஆட்டோவிலேருந்து அதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சதுக்கு பிறகு தனம் தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. வீடியோவை போட்டு பார்த்த தனத்துக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லட்டுமாடா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி இங்கே ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம்னு ஒன்று நடக்கவே இல்லை, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போக, அம்மாச்சி இப்போ எதுக்கு தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கீங்கன்னு சித்ரா சொல்ல, நீ எதுக்கடி பயப்படுற, நீ எதுக்கடி பதட்டப்படுறன்னு அங்கே அம்மாச்சி திட்டவும் செய்ய, நீங்கள் ஏதோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை, தேவையில்லாமல் நல்ல நாள் அதுமா இந்த மாதிரி ஐஸ்வர்யாவை காயப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நான் உண்மையை தாண்டி சொல்கிறேன், சந்தேகமாக இருந்தால் இந்த வீடியோலாம் நீங்களே போய் போட்டு பாருங்கடி அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க உள்ள ராஜாங்கம் கருப்புகிட்ட சொல்லி. கருப்பு போய் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா, ஆமாம் கல்யாணம் நடக்கவே இல்லை, பின்னாடி கழுத்தில் தாலியை கட்டுறது இங்கே சித்ரா அப்படின்ற விஷயத்த கருப்பு வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனே சித்ரா நடுங்கி நிற்க, அம்மா நீ சொல்கிறதெல்லாம் நான் சொன்னதை தான் நம்பலை, அதில் வீடியோவில் இருக்கிறது கூடவாடா பொய்யா இருக்கும், எல்லாமே கல்யாணத்தில் எடுத்த வீடியோ தானடா, அதை பார்த்து கூடவா உன்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அப்படியே அதிர்ச்சியில் வாயை பழந்த பாரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருமே முக்கியமாக சேதுவுக்கு தான் இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏண்டா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டணுமா இல்லையான்னு கூட தெரியாமல் எப்படிடா வாயை பிளந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்த நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு அப்பத்தா திட்டுறது மட்டும் இல்லாமல், நல்லா பண்ணிட்டீங்கடி, நல்லா பண்ணிட்டீங்க, உன் அண்ணன் பொண்ணு வாழ்க்கையை நீயே சீரழிச்சிட்ட, அவளும் சேது கூட சந்தோஷமாக வாழலான்னு தானடி வந்திருப்பா, ஆனால் இப்போ அவளுக்கும் சேதுவுக்கு கல்யாணமே ஆகலைன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் மனசு எப்படி சங்கடப்படும், இதை நான் இந்த நாளில் வந்து சொல்கிறேன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காத ஐஸ்வர்யா, வேறு வழி இல்லை, இப்போ வரைக்கும் சேதுவோடைய பொண்டாட்டினா அது தமிழ்ச்செல்வி மட்டும்தான், நீ சேதுவோடைய பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்ல, ஐஷோனே சித்ரா பக்கத்தில் போய், சித்து இங்கே பாட்டி சொல்கிறதெல்லாம் உண்மையா சொல்லு, அப்போ என் கழுத்தில் தாலியை கட்டினது மாமா இல்லையா, நீ தான் எல்லாத்தையும் பண்ணியான்னு சொல்லி கேட்க கதறி அழுகுறாங்க ஐஸ்வர்யா கீழே உட்காந்து. என் ஐஷு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கிளப்பி விட செய்கிறாங்க. போதும் ஆண்டி, நீங்கள் சொன்னதை கேட்டு நான் செஞ்சது வரைக்கும் எல்லாமே போதும், நீங்கள் சொன்னதை கேட்டு ஒன்றையும் செஞ்சு கடைசியில் மாமா இப்போ வரைக்கும் என்னை ஏற்றுக்காம தான் இருக்கார், கடைசியில் அவர் என் கழுத்தில் தாலி கட்டலைன்னு அவருக்கும் தெரிஞ்சு எனக்கும் தெரிஞ்சு இனிமேல் எப்படி என்னால் அவர் கூட சேர்ந்து ஒன்றா ஒரே வீட்டில் இருக்க முடியும், ஒரு கூட எப்படி நான் வாழ முடியும், இனிமேல் அவர் தான் என்னை எப்படி ஏற்றுப்பார், என்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பார், இப்போ வரைக்கும் குழந்தைங்களுக்காகவே இருக்கிறவர் கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு குழந்தைங்களை பற்றி மட்டும்தானே யோசிப்பார், நீங்கள் சொன்ன விஷயத்த நினச்சி நான் இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னதை நினச்சி நான் ரொம்ப காயப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யா அழுகிறாங்க. நான் அந்த தப்பை பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது, என் ஐஷு கொஞ்சம் கிளம்பு நீ உள்ளவான்னு சொல்லும்போது, விடுங்க ஆண்டி, அன்னைக்கு மட்டும் நீங்கள் எங்கள் தமிழ்ச்செல்வி குரலில் ஃபோன் பண்ணி பேச சொல்லாமல் இருந்திருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்காதுல்ல, அன்னைக்கு தமிழ் குரலில் பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு தமிழை வீட்டை விட்டு அனுப்பி தமிழுக்கு பதிலாக இன்றைக்கி நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து வாழ்கிறதா நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் நான் சேது மாமா கூட வாழலைன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அழுதுட்டுருக்காங்க ஐஸ்வர்யாவும். ஐஸ்வர்யா அழுகிறத பார்த்ததும் ஐஸ்வர்யா சொன்ன விஷயத்தை கேட்டதும் மொத்த பேரும் அதிர்ச்சியில் வாயில் வந்துட்டு கை வச்ச மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்க, என்னடி சொல்கிறேன்னு அங்கே அப்பத்தா கேட்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்து அழுகிறாங்க. மாமா நீங்களே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ரொம்ப அழுகிறாங்க. நான் தமிழ்ச்செல்விக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுக, இந்த மொத்த விஷயத்தையும் கேள்விப்பட்ட எங்கள் சேதுவும் அழுக செய்கிறாங்க, ஆத்திரப்படவும் செய்கிறாங்க. ஐஸ்வர்யாவை அடிக்க போகிற சமயத்தில் அங்கே நின்றுக்கிட்டு காப்பாற்ற அதை வந்து தடுத்து நிறுத்தி, ஏண்டா உனக்கு எங்கடா போச்சு அறிவு, அந்த பொண்ணு சொன்னதும் அந்த பொண்ணு அடிக்க கையை ஓங்குறியே, இப்படி கோவக்காரனாக இருக்கியே, இந்த கோவத்தை குறைச்சிக்கன்னு தானடா ஆரம்பத்தில் இந்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்போ இந்த அப்பாவுக்கு ஒன்றாலும் துடிச்சு போகிற நீயே இன்னைக்கு பெரிய தப்பை பண்ணிட்டு நிற்கிறேன், நீயும் உங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிற,
போகிறேன். இப்போ வச்சு உண்மை தெரிஞ்சுதே. அப்போது தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் ஐஸ்வர்யா மட்டும் இல்லை, இந்த ஈஸ்வரி மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தாண்டா அப்படின்னு அப்பத்தாவும் அங்கே சேதுவை பார்த்து திட்டுறான். தமிழோட பிறந்த நாள் அதுமா இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரிய வந்ததை நினச்சி உண்மையிலே எனக்கு இன்னைக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குடா, ரொம்ப நிம்மதியாக இருக்கு. தப்பு செஞ்சவங்களுக்கு இந்த வீட்டில் என்னத்தை தண்டனை கொடுக்க போகிறீங்க? ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க, இல்லை இந்த வீட்டுக்கு வெளியே இருக்க இந்த கொட்டைகளை தங்க வைப்பீங்க. இதை தவிர்த்து வேற என்னடா உங்களால் பண்ண முடியும்? போலீஸு கேஸுன்னு சொல்லிட்டு இவளுங்களை உள்ளே பிடிச்சு உன்னால் தள்ள முடியுமா? இந்த மொத்த சம்பவத்துக்கும் காரணமாக இருந்த ஈஸ்வரியுடைய தூண்டுதலால் அதை செஞ்ச ஐஸ்வர்யா, இதுக்கு பக்கத்தில் துணை அந்த இந்த சித்ரான்னு 3 பேருக்கு உங்களால் என்னடா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? சொல்லுடா பார்க்கலாம். உங்களால் ஒரு அப்பாவி பொண்ணு இங்கே அவமானப்பட்டதும் அந்த அப்பாவி பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கதும் இது மட்டும் தாண்டா மிச்சம். தமிழ் மட்டும் இந்த வீட்டில் இருந்திருந்தா இந்நேரம் உனக்கும் சரி தமிழுக்கும் சரி எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். 2 குழந்தைகளும் இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே இவளுங்களை தானடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்பத்தாவோ ஈஸ்வரியை போட்டு அடிக்கிறாங்க. ஈஸ்வரி அடியை வாங்கிக்கிட்டு கீழே விழுந்து கிடக்க அங்கே போய் ஓடி போய் தூக்கவும் செய்கிறாங்க சித்ராவையும் அடிக்கிறாங்க. எங்கள் அப்பத்தாவும் என்னடி நினச்சிட்ருக்கீங்க? உண்டை வீட்டிலே குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே, நீங்களாம் மனுஷங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது மட்டும் இல்லாமல், இங்கே பாரு ராஜாங்கோ, நீ பண்ணியிருக்காது பெரிய தப்பே பண்ணாத ஒரு பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துருக்க. அதுவும் இதோ நிற்கிறானே இவன் பண்ண வேலைக்கு இங்கே தமிழை இவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பலை, ஆனால் இவன் பேசின பேச்சு அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கு. அதுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறேன்? தப்பு பண்ணலை, இப்போ இங்கே தமிழ் தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு உன்னால் இனி என்னடா பண்ண முடியும்? தமிழ் காலில் வந்து விழுந்தா தமிழ் உன்னை ஏற்றுப்பாளா? இல்லை எல்லாருமா குடும்பமாக சேர்ந்து காலில் விழுந்தாதான் தமிழ் உங்களை மன்னிப்பாளா? அவளே மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தமிழ் உன் கூட சேர்ந்து வாழணும், இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது இனி என்றைக்குமே நடக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ பழியையும் அவள் ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த வீட்டில் வந்து வாழுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை தமிழ் பண்ண போகிறதும் இல்லவே இல்லை. இவளுங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி இப்போ போலீஸ்க்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் வந்துடுறாங்க. 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் மாமா, தயாராக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பி போகனாலும் ஆனால் ஈஸ்வரி சித்ராவும் அழுதுகிட்டே தான் போகிறாங்க. நிலுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போதே கலட்டுங்கடி, முதல்ல காதில் கையில் போட்டிருக்க நகை எல்லாத்தையும் கலட்டுங்கடி, அங்கேன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு உங்களுக்கு என்ன விருந்தா வைக்க போகிறாங்க, கலட்டுங்கடின்னு அதை கலட்டி வாங்கிக்கவும் செய்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பாவம் என் பிள்ளை சன்னாசி தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை அழுதுகிட்டே நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி சித்ரான 2 பேருமே எங்கள் போலீஸ் எழுத்துக்கிட்டு போவோம் செய்ய அப்பத்தாவோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அங்கே வசந்தியை பார்க்குறாங்க. இனி அழகரும் மீனாட்சியும் அங்கே தான் இருப்பாங்க, உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிளம்பி போய்ட்றாங்க. எங்கள் வசந்தியை கூட்டிக்கிட்டு வசந்தியும் அங்கேருந்து கிளம்புறப்போ எங்கள் தான் மாப்பிள்ளையை பார்த்து, மாப்பிள்ளை அன்னைக்கு என் பொண்ணுக்கு எவ்வளவோ சொன்னான், அன்னைக்கு கொஞ்சம் நம்பிக்கையாவது கட்டின பாவத்துக்காவது நீங்கள் அவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் செஞ்ச ஏதோ ஒரு பொய்யாலையும் அதை சொன்ன பொய்யாலையும் அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு போயிடுச்சு. இதுக்கு நாங்களும் ஒரு வகையில் காரணமாக தான் மாப்பிள்ளை இறந்துருக்கோம். அன்னைக்கு அவளை நீங்கள் கொலை பண்ணிடுவீங்களோன்னு பயந்து தான் கர்ப்பமாக இருக்கான்னு பொய் சொன்னேன். அதை கூட நான் தான் சொன்னேன். நான் சொன்னதை நம்பி தான் தமிழுமே இருந்தா. தமிழ் அவள் வாயிலேருந்து கர்ப்பமாக இருக்குன்னு பொய் சொல்லலை. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அவள் அழுகாத நாள் இல்லை, உண்மையை சொல்ல சொல்லி என்கிட்ட கெஞ்சாத நாள் இல்லை. ஆனால் அவள் வாழ்க்கைக்கு பயந்து தான் நான் இந்த பொய் எல்லாத்தையும் சொன்னேன். தப்பு பண்ணது நானும் தான் மாப்பிள்ளை, தண்டனையை இன்னைக்கு நாங்களும் தான் அனுபவிக்கிறோம். அவள் வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து விட்டதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வசந்தியும் இங்கேருந்து கிளம்புறாங்க. மொத்தத்தில் இங்கே துடிச்சு போய் நிற்கிற சேதுவுக்கு ஆறுதலாக பக்கத்தில் வந்து எங்கள் ராஜா கண்ணினாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். இப்போவே வேணாலும் தமிழ் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாராக தான் இருக்கேன்னு சொல்ல, ஐயோ அப்பா அதெல்லாம் ஒன்று வேணாப்பா, தப்பு செஞ்சது நான் தானே, நீங்கள் கிடையாதேப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டில் இருக்கவங்க, அதுவும் சின்னம்மா சித்ரா இங்கே ஐஸ்வர்யா, இவங்க எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. கையில் காலில் விழுந்தாவது நான் தமிழுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அவள் என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கவே இல்லைனாலும் சரி, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்புறாங்க. தமிழ்ச்செல்வியோடைய அங்கே ஹாஸ்பிட்டல் அவங்க படிக்கிற அங்கே கல்லூரிக்கு வெளியே வந்து நிற்கவும் செய்கிறாங்க.
தமிழ்ச்செல்வி இங்கே சேதுவை பார்த்ததுமே அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வர மொத்த பேர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் காலில் விழுந்து அழுகவும் செய்கிறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட. தமிழ்ச்செல்வி ஏன் எதுக்குன்னு எந்த விஷயமும் தெரியாமல் இந்த நேரத்தில் தனம் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு உண்மை என்னென்னு புரியுது. ஆனால் தமிழ்ச்செல்வி இங்கே சேதுவுடைய மன்னிப்பை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா என்னை ஒரு கட்டின மனைவியாக நம்பாத பட்சத்தில் இன்னைக்கு சாட்சி ஆதாரம்னு எல்லாமே அவங்க வாயால் உண்மை வரைக்கும் ஒத்துக்கிட்டதுனால இப்போ தன்னை நம்பி என்ன ஆக போகுது? இதே தான் திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தாலும் பிரச்சனை வரும். அப்பயும் என்னை தான் சந்தேகப்படுவார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டான்னு நான் ஒதுங்கியிருக்கேன். நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு தமிழ்ச்செல்வி நேரடியாகவே சேதுக்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஆனால் சேது விடுற மாதிரி இல்லை. என்னைக்கு இருந்தாலும் நான் இங்கே தமிழை இங்கே என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் அவள் வீட்டுக்கு வெளியே அந்த கொட்டகையில் தான் தங்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா தப்பே பண்ணாத தமிழ்ச்செல்வி என் வீட்டுக்கு வெளியே கொட்டகையில் தங்கின்றப்போ தப்பு பண்ணன்னா அவள் வீட்டுக்கு வெளியே இருக்க கொட்டகையில் தங்குறதுல தப்பே இல்லைன்ற ஒரு முடிவை எங்கள் சேது எடுக்கவும் செய்கிறாங்க.